பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் உடல் நலக் குறைவால் தேசிய இருதய சிகிச்சை நிறுவனமான IJN-இல் அனுமதிக்கப்பட்டிருக்கும் செய்தி வருத்தத்தை அளிப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் உடல் நலத்துடன் மீண்டு வர தாமும் பிரார்த்தனை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் வேறுபாடுகள் பல அவருடன் தமக்கு இருந்தாலும் அவை தனிப்பட்ட முறையில் இருந்ததில்லை என்றும் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தலைமையிலான பாஸ் கட்சியினருடன் மக்களும் அவர் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும்படியும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் உடல்நல குறைவால் IJN சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற்று வருவதை தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்கின் செயலாளரும் வாச்சோக் நாடாளுமன்ற உறுப்பினருமான முகமது ஷாஹிர் ஷே சுலைமான் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுப்பாட்டை இழந்த புரோட்டான் வீரா வாகனம் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அவர்களின் 3 பிள்ளைகள் படுகாயம் அடைந்ததாகவும் பொக்கான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஜைடி மார்ஜின் தெரிவித்தார். சிகாமாட்டில் இருந்து குவந்தா நோக்கி செல்லும் சாலையில் இரவு 10 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் கூறினார். மற்றொரு வாகனத்தை முந்தும் போது எதிரில் வந்த லாரியை மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த தம்பதியர் இருவரும் 41 வயது ஜமால் அசீசுல் என்றும் அவரின் மனைவி லிசாவதி அப்துல்லா எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் புரோட்டான் வீரா வாகனத்தில் இருந்த 6 முதல் 17 வயதுடைய அவர்களின் 3 பிள்ளைகளும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் 31 வயது லாரி ஓட்டுநரும் அவரின் 2 உதவியாளர்களும் காயம் இன்றி தப்பியதாகவும் முகமது ஜைடி மார்ஜின் தெரிவித்தார். அரசு நில குத்தகைகள் தொடர்பான விண்ணப்பத்தின் போது ஊழலில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியையும் நில அதிகாரி ஒருவரையும் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளதாக சபா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் டத்தோ எஸ் கருணாநிதி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவரும் கடந்த 2016-இல் 66,000 ரிங்கிட் மதிப்பிலான பண மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக டத்தோ எஸ் கருணாநிதி கூறினார். அவ்விருவரும் 50 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. நேற்று காலை 10 மணிக்கு அவர்கள் இருவரிடமும் சபா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் கருணாநிதி கூறினார். முதல் நபர் 54,000 வெள்ளி லஞ்சம் பெற்றதாகவும் 2வது நபர் 12,000 வெள்ளி பெற்றதாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டதால் மேல் அதிக விசாரணைக்காக அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் டத்தோ எஸ் கருணாநிதி கூறினார். விற்பனை சேவை வரியான SST மூலமாக பெறப்படும் லாபமே நாட்டின் பொருளாதாரத்திற்கு போதுமானதாக இருக்கும் என்று முன்னாள் பிரதமரும் பெரிகாத்தான் தலைவருமான தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் வலியுறுத்தியுள்ளார். தற்போது அமல்படுத்தப்படவிருக்கும் புதிய SST கொள்கையால் ஆண்டுக்கு சுமார் 10 பில்லியன் வருவாய் பெறும் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் இந்த 10 பில்லியன் 2026ஆம் ஆண்டின் பட்ஜெட்டில் எதற்காக பயன்படுத்தப்படும் என்ற கேள்வியையும் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் முன்வைத்துள்ளார். தற்போதைய வரி வருவாய் கொண்டு நாட்டின் பட்ஜெட்டை கட்டமைக்க முடியும் என அன்வார் தெரிவித்திருந்தார். அப்படியானால் கூடுதலாக பெறவிருக்கும் 10 பில்லியன் வருவாய் எதற்காக ஒதுக்கப்படும் என்றும் 2025 பட்ஜெட்டில் SST திருத்தம் குறித்து எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை எனும் போது அவசரமாக நாடாளுமன்றத்தில் கூட விவாதிக்கப்படாமல் SST வரி விரிவாக்கத்தை அரசாங்கம் அமல்படுத்துவதன் நோக்கம் என்ன எனும் கேள்வியையும் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் எழுப்பினார். அப்படியானால் இந்த ஆண்டுக்கான வெளிநாட்டு முதலீடுகள் முழுமையாக பெறவில்லை என்றும் அதனால்தான் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் தொகையை ஈடுகட்ட அரசாங்கம் மக்கள் மீது சுமையை திணிப்பதாக தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் குற்றம் சாட்டினார். பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ரவிசி ரம்லி ஒரு பிரச்சனையை விவாதிக்கும் போது தனக்கு இருக்கும் ஆர்வத்தை மற்றவர்கள் பெரும்பாலும் தாம் உணர்ச்சி வசப்படுவதாக தவறாக புரிந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். மக்கள் பெரும்பாலும் தனிப்பட்ட உணர்ச்சிகளை உணர்ச்சி வசப்பட்ட வாதங்களுடன் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்றும் தம்மை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை வாதிட்டு முடித்த பிறகு தாம் எதையும் உணரவே இல்லை என்பதுதான் உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் என்பது நமக்கு ஒரு வேலை மட்டுமே என்று தெரிவித்துள்ள அவர் சிலர் அரசியல் பதவிகளை வெல்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றும் தமக்கு அது வேளையில் ஒரு புதிய பதவியை பெறுவது போன்றது என்றும் தமது X பதிவில் அவர் பதிவிட்டுள்ளார்.
ஆசிரியர்கள் பாடத்திட்டத்தை சரியான நேரத்தில் முடிக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தேசிய ஆசிரியர் தொழிற்சங்கமான NUTP மறுத்துள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மொத்த பள்ளி நாட்கள் சீராக இருக்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. கல்வி அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ நாட்காட்டியின்படி பள்ளிகள் செயல்படுகின்றன என்றும் ஆண்டுக்கு குறைந்தது 190 பள்ளி நாட்கள் என்றும் NUTP பொதுச் செயலாளர் ஃபௌசி சிங்கோன் கூறினார். பள்ளிகளில் ஒவ்வொரு பாடத்தையும் நிர்வகிக்க நிர்வாக உதவியாளர்கள், துறை தலைவர்கள் மற்றும் குழு தலைவர்கள் உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் மாணவர்களின் வெற்றியை உறுதி செய்ய ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இணை பாடத்திட்டங்கள் அமைச்சு, கல்வித்துறை, மாவட்ட கல்வித்துறைகள் மற்றும் பள்ளிகளால் திட்டமிடப்பட்டுள்ளன என்று அவர் FMT ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் பொறுப்புகளை புரிந்து கொண்டு தங்கள் மாணவர்களின் வெற்றியை உறுதி செய்வதில் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஃபௌசி கூறினார். ஆனால் சில பள்ளிகள் ஆண்டு திட்டத்திற்கு அப்பாற்பட்டும் சில திட்டங்களை மேற்கொள்கின்றன என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.